குரலில். நீர் பேசுகிற வழி காணோம், அதனால் தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டே குந்தவி மறுபடியும் விக்ரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். எனக்கு பயமாயிருக்கிறது என்றான் விக்ரமன். என்ன பயம்? ஒரு அபலை பெண்ணை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியே கிளம்பலாமா? உன்னை கண்டு பயப்படவில்லை. பின்னே நான் காண்பது கனவா அல்லது ஜுரவேகத்தில் தோன்றும் சித்தப்பிரமையோ என்று நினைத்தேன். பேசினால் ஒருவேளை பிரமை கலைந்து விடுமோ என்று பயந்தேன். குந்தவி புன்னகையுடன், இப்போது என்ன தோன்றுகிறது? கனவா பிரமையா என்றாள். இன்னமும் சந்தேகமாய்தான் இருக்கிறது. நீ கோபித்து கொள்ளாமல் இருந்தால் என்ன? நிஜமாக நீதான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன். இவ்விதம் சொல்லி விக்ரமன் தன்னுடைய கையை குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான். ஜுரக்கனவுகளில் நிகழ்ந்தது போல அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை. குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை. விக்ரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல் மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது. பிறகு பிரிய